தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு நிர்வாகம்னா என்னன்னு கூட தெரியாம இருக்கு. இன்னைக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. என்ன தீர்ப்பு தெரியுமா? சமூக நீதிக்கான ஒரு தீர்ப்பு. என்னன்னா, கர்நாடகாவில் அரசாங்கம் அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துவோம் என்று தீர்மானம் செய்து அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கி தமிழ்நாட்டில் அங்க கர்நாடகாவில் 22ஆம் தேதியிலிருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்க கர்நாடகாவில் அதை எதிர்த்து அங்கே ஒரு வழக்கு ஒருத்தர் போட்டார். அந்த வழக்கு இன்னைக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வந்தது. அந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதி என்ன சொன்னாங்க தெரியுமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கர்நாடகா அரசுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது, தாராளமா நடத்தி கொள்ளலாம். மத்திய அரசு மட்டும் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. மாநில அரசு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் இன்னைக்கு காலையில தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இதற்கு பிறகும் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவாரா? ஏன்னா இவ்வளவு காலமா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் நடத்தணும்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகின்ற மானங்கெட்ட சமூக நீதிக்கான ஒரு துரோகி அரசு திமுக அரசு. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது. சமூக நீதி நமக்கு வேணும்யா. சமூக நீதினா என்னையா? பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேறணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், மற்ற முன்னேறிய சமூகங்களுக்கு நிகராக முன்னேற்றம் அடைய வேண்டும். இதுதான் சமூக நீதி. இதற்கு அடித்தளம் என்ன? டேட்டா வேணும், தரவுகள் வேணும், கணக்கெடுப்பு நடத்தணும். இதே கணக்கெடுப்பு கர்நாடகாவில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திட்டாங்க. இப்ப 2வது முறை நடத்துறாங்க. தெலுங்கானாவில் போன வருஷம் நடத்தி முடிச்சிட்டாங்க. பீகாரில் நடத்தி முடித்து 2 ஆண்டுகள் ஆகிறது. ஒரிசாவில் போன வருஷம் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆந்திராவிலும் ஜார்க்கண்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ மாநிலம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மால் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம்லாம் இல்லைங்கோ. இப்படி ஒரு மோசடியான ஒரு முதலமைச்சர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஏன் முதலமைச்சர் அவர்களே, என்ன பயம் உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஏன் தமிழ்நாட்டில் நடத்த மாட்டீங்க? கர்நாடகாவில் 2 முறை நடத்துறாங்க, மற்ற மாநிலம் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு என்ன அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? என்ன அதிகாரம் இல்லை? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, இந்தியன் புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கு. இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவர் கூட கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கு, அவர் பஞ்சாயத்தில். ஆனா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டில் அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்கிறார். ஏன்னா கணக்கெடுப்பு நடத்தணும், ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு கூட பேர். ஜாதி உங்களுக்கு பிடிக்கலையா, பேரை மாத்திங்க. சமூக நீதி கணக்கெடுப்பு இல்ல சமூக கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா கணக்கெடுப்பு நடத்துங்க. இப்ப கணக்கு எந்த கணக்கு வச்சு பண்றாங்க? 1931 வெள்ளக்காரங்காலத்தில் எடுத்த கணக்கு. அதை வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. 90 ஆண்டுகள் முன்பு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இப்போ என்ன கணக்கெடுப்பு? சாதாரண வேலையா கணக்கெடுப்பு நடத்துவது? 500 கோடி செலவாகும். 2 மாதத்துக்குள்ள எடுக்கலாம். ஒரு 3 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை செஞ்சலாம். 500 கோடினா தமிழ்நாடு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. அதில் 500 கோடி பணமே கிடையாது தமிழ்நாடு அரசுக்கு பொறுத்த வரைக்கும். 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாதம் வேலை செஞ்சா போதும். இந்த கணக்கெடுப்பு ஏன் கேட்கிற? தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு. அந்த 2 கோடி குடும்பமும் என்ன நிலையில் இருக்குன்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்த முடியாது அவங்களால? தெரிஞ்சுக்கிறது ஆசை இல்லையா அவங்களால? யாருக்கு வேலை கிடைக்குது, யாருக்கு வேலை கிடைக்கல, யாருக்கு படிப்பு கிடைக்கல, அந்த கணக்கெடுப்பு நடத்த உங்களால முடியாதா? சலவை தொழிலாளர்கள் இருக்காங்க, இல்லை முடி திருத்துற சமுதாயம் இருக்குது, மலைக்குறவர்கள் இருக்கிறாங்க, மீனவர்கள் இருக்கிறாங்க, முத்திரையர்கள் இருக்கிறாங்க, யாதவர்கள் இருக்கிறாங்க, வன்னியர்கள் இருக்கிறாங்க, தேவேந்திர தேவர் இருக்காங்க, எல்லா சமுதாயம் இருக்குது. ஒவ்வொரு சமுதாயத்திலையும் சமுதாய ரீதியில் எடுக்க வேண்டாம். நீ என்ன பண்ணு? 2 கோடி குடும்பம், 2 கோடி குடும்பம். இந்த குடும்பம் இன்னைக்கு இந்த வீடு போனேன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், அதில் எந்த பிரிவை சார்ந்தவர்கள்? இது முதல் 3 நாள் கேள்வி.
அதுக்கு பிறகு இது உங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடா, இந்த வீடு கல்லு வீடா ஓட்டு வீடா குடிசை வீடா, எவ்வளவு பெரிய வீடு, இந்த வீட்டில் கரண்ட் இருக்குதா, தண்ணி இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, எத்தனை பாத்ரூம் இருக்கு, எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை முதல் பட்டதாரி பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலைக்கு எத்தனை பேர் போறாங்க, என்ன சம்பளம் வாங்குறாங்க, வீட்டில் சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா, இப்படி 70 கேள்விகள் 2 கோடி குடும்பத்திலையும் இந்த கேள்வி கேட்டு நீங்க பதில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். இதுதான் டேட்டா. இந்த டேட்டா வச்சு அடுத்த 50 ஆண்டு காலம் நம்ம இந்த அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அடித்தள மக்களை உயர்த்தலாம். மைக்ரோ லெவல் பிளானிங். அடுத்த இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க. பட்டியலின மக்கள்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஷெட்யூல் காஸ்ட், எஸ்சி. பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த பட்டியலின மக்கள் 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர், ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் இங்கே திருச்சி தெற்கே இருக்கிறாங்க. ஆதி திராவிடர்கள் வடக்கில் இருக்கிறாங்க. அருந்ததியர்கள் மேற்கு பகுதியில் இருக்கிறாங்க. 3 பெரிய பிரிவு. ஆனால் அதில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகளில் 8 பிரிவு கிட்டத்தட்ட 18%ல 15% வேலையும் படிப்பும் எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 70 உட்பிரிவுகளுக்கு 3% தான் கிடைக்கல அவங்களுக்கு. அப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்தினா யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல கிளீனா தெரிஞ்சிடும். இந்த 18% நீங்க 6ஆ பங்கிட்டுங்க, இல்ல 5ஆ பங்கிட்டுங்க, இல்ல 4ஆ பிரிங்க. பிரிச்சு யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு முழு ப்ரையாரிட்டி கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க அதிகமா. எம்பிசி 115 சமுதாயம் இருக்கு. இதுல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல தெரியுமா? இல்ல. எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிச்சு புடிச்சு போட்டி போட்டுட்டு யார் அதிகமா வெற்றி பெறுவாதில்ல. 115 சமுதாயம் எம்பிசியில் யார் வெற்றி பெறுவா, யார் அதிகமா இடம் பிடிச்சிட்டு போவாங்க? எந்த சமுதாயம் தெரியாது. யார் அதிகமாக பிடிப்பாங்கன்னா நகரத்தில் வாழ்கின்ற பணக்கார அப்பா. அவங்க பிள்ளைங்க கான்வென்ட்ல படிப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம்ல படிப்பாங்க, கோச்சிங் சென்டர்ல 2 லட்சம் 3 லட்சம்னு செலவு பண்ணி கோச்சிங் பெறுவாங்க. இல்ல வேலைக்கு அங்க சென்னையிலயோ ராஜஸ்தான் கோட்டாவிலையோ டெல்லியில போய் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அங்க போய் அங்க பயிற்சி பண்ணுவாங்க. கிராமத்தில் குப்பேன் சுப்பேன் முனியம்மாவுடைய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா ஒண்ணுமே போட்டி போட முடியாது. ஆனா 2 பேரும் ஒரே சமுதாயம், 2 பேரும் ஒரே சமுதாயம். ஆனா யாரு கிடைக்கும் வேலை? டவுன்ல படிக்கிற பணக்கார பிள்ளைக்கு தான் வேலை கிடைக்கும். டவுன்ல படிக்கிற பணக்கார பிள்ளைக்கு தான் எம்பிபிஎஸ்ஓ பிடி எல்லாம் கிடைக்க போகுது. இது எப்படி தெரியும் உங்களுக்கு? கணக்கெடுப்பு நடத்தணும். இதான் சமூக நீதி, இதான் நாங்க கேட்கிறோம். கணக்கெடுப்பு இதுக்காக தான் நடத்த சொல்றோம். ஆனா ஸ்டாலினுக்கு நடுங்குது. கணக்கெடுப்புனால பயம் ஸ்டாலின் பயம். என்னையா பயம் உங்களுக்கு? என்னையா பயம்? எதுக்கு சொல்ற? அதிகாரம் இல்லைன்னு. அதிகாரம் வைத்துக்கொண்டு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கோழைகள். அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்க தான் வீரர்கள். ஸ்டாலின் எந்த வகை? இதுல கோழை. ஸ்டாலின் இஸ் a coward. ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் விரோதி மட்டுமில்ல, சமூக நீதியின் துரோகி. எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கிறார் தெரியல. இது எல்லா சமுதாய பிரச்சனைகள், ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. எல்லா சமுதாயத்திற்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை, இது முத்திரையர் பிரச்சனை, இது தேவர் பிரச்சனை, அதெல்லாம் கிடையாது. எல்லா சமுதாயத்தினுடைய பிரச்சனை. பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மையர் மக்கள், எல்லா மக்களுடைய பிரச்சனை எழுது. இதை தமிழக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மூடி மறைக்கிறதுக்கு தான் தினம் ஷோ காமிச்சிட்டு இருக்கிறார். தினம் ஷோ. ஆக்ஷன், கேமரா, டேக். 2 மணி நேரம் கழிச்சு கட் கேமரா. அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் காலைல வருவார், ஒரு நடக்கும்.